ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவுல நீங்க டிசைனர்ஸா இருந்து உங்களோட டிசைன்ஸ வந்து நீங்க செல் பண்ணக்கூடிய ஒரு 6 டைப் ஆஃப் பெஸ்ட் வெப்சைட்ஸ் பார்ப்போம். ஸோ இது வந்து சில கண்ட்ரீஸ்களுக்கு ஒர்க் ஆகும், சில கண்ட்ரீஸ்களுக்கு ஒர்க் ஆகாது. ஸோ உங்களோட கண்ட்ரில எது ஒர்க் ஆகும்னு பார்த்து அத ட்ரை பண்ணிக்கொள்ளுங்க. இங்க வந்து உங்களோட டிசைன்ஸ வந்து இங்க இண்டெக்ஸ் பண்ணினா போதும். அதிலிருந்து உங்களுக்கு வந்து சேல்ஸ் நடக்கும். அந்த சேல்ஸ்லேருந்து உங்களுக்கு கமிஷன் கிடைக்குமா? ஸோ இதில வந்து நிறைய டைப் வெரைட்டி ஆஃப் வெப்சைட்ஸ் இருக்கும். நான் அந்த வெப்சைட்ஸில் லிஸ்ட்டை சொல்கிறேன். அந்த பேரை வச்சு நீங்கள் அனலைஸ் பண்ணி இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே, டிசைன் சம்மந்தமாக உங்கள்கிட்ட நல்ல ஒரு ஸ்ட்ராங் நாலேஜ் இருக்கும்னா நீங்கள் தாராளமாக இதை ட்ரை பண்ணுங்கள். அப்படி இல்லை, நீங்கள் டிசைன் சம்மந்தமாக எனக்கு பேசிக் நாலேஜ் தான் இருக்குன்னா நீங்கள் இந்த கென்வா அதுகளில் டிசைனர் ஸ்கிட்டில் யூஸ் பண்ணிவிட்டு டிசைன் பண்ணி நீங்கள் சும்மா இண்டெக்ஸ் பண்ணுங்கள். ஓகே, இது சம்மந்தமாக நான் ஒரு பர்டிகுலர் வெப்சைட்டில் எப்படி டிசைன் அப்லோட் பண்ணுறங்கிற ஒரு டீட்டெயில் வீடியோன்னு நம்ம பார்ப்போம். ரெட் பபிள், டீஸ்ப்ரிங் அப்படியான வெப்சைட்டுகளில் எப்படி உங்களோட டிசைன்ஸை வந்து அப்படி இது பண்ணுறங்கிறன்னு பார்ப்போம். அடுத்தது வந்து இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே யூசர்ஸை வச்சுருக்கும். இந்த பிளாட்ஃபார்முக்கு வந்து யூசர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இவங்களே அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்க. யார் இவங்க அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்னா, அதாவது ஒரு நீங்கள் ஒரு இந்த கிளாஸில் வந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க ஒரு வெப்சைட்ஸில். இந்த வெப்சைட்டில் ஒர்க் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் காட்டினீங்கன்னா உங்களை இந்த வெப்சைட் என்ன செய்ய போகுதுன்னா, அந்த பெர்ஃபார்மன்ஸை பேஸாக வச்சு உங்களை பூஸ்ட் பண்ணும். நீங்கள் எதில் தங்கியிருக்கிறீங்க, ஏர்னிங்ஸ்லான. அப்போ அந்த ஏர்னிங்ஸை பூஸ்ட் பண்ணும். ஏர்னிங்கை பூஸ்ட் பண்ணணும்னா உங்களுக்கு ஜாப் அவைலபிலிட்டியோ கூட தரணும். அப்போ உங்களுக்கு வந்து எம்ப்ளாயர் ஜாப் தாரவங்களுக்கு உங்களுக்கு நிறைய பேருக்கு உங்களை சஜஸ்ட் பண்ணும். அதே மாதிரி இங்கே வந்து நீங்கள் நல்ல ப்ராடக்ட் போட்டு நல்ல சேல் நடக்கும்னு சொன்னால் உங்களை வந்து என்ன செய்யணும், அதுவே பூஸ்ட் பண்ணும். அதுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் வந்து இது பண்ண அடுத்தது இந்த வீடியோவை இன்ஸ்டாகிராமில் பார்க்குறார்கள். ஃபுல் வீடியோ வந்து டிக்டாக் அல்லது யூடியூப் சேனலில் இருக்கும் ஃபுல் வீடியோ. அதை செக் பண்ணிக்கொள்ளுங்க. ஸோ ஏர்னிங்ஸ் வந்து எதுக்குமே நீங்கள் எஃபர்ட் போடணும். அந்த இதை நீங்கள் ரீச் பண்ண மட்டும் நீங்கள் ஃபுல் எஃபர்ட் போட்டு அதை சக்ஸஸ் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, ரைட். ஸோ நாங்கள் ஒரு கிளாஸ் ஒன்று ரன் பண்ணுறோம். ஸோ இது வந்து நீங்கள் இந்த டிசைனை செல் பண்ணுறது இருக்குது தானே, இது வந்து ஒரு பெசிவ் இன்கமா, இது வந்து ஆக்டிவ் இன்கம். பெசிவ் இன்கம்னா நீங்கள் வந்து இதை ஒர்க் பண்ணிவிட்டு இங்கே நீங்கள் செல் பண்ணுவீங்க. செல் பண்ணதுமே என்ன பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு மணி வரும். ஒன் டைம் தான் நீங்கள் இண்டெக்ஸ் பண்ணுற. பட் நீங்கள் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒர்க் பண்ணாத டைமும் உங்களுக்கு ஏர்னிங்ஸ் வரும். லைக் யூடியூப் மாதிரி நீங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது. ஆனால் இது என்ன நடக்கும்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நீங்கள் தூங்கும்போது உங்களுக்கு மணியை ஜெனரேட் பண்ணி தருமா, அந்த கன்செப்ட் தான் இதுவா? ஓகே, ரைட். ஸோ இதை பாருங்கள். இதில் நிறைய விஷயங்கள் வந்து உங்களுக்கு நாங்கள் இதில் ஷேர் பண்ணுவோம். அதை நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சரியாக வந்து ஃபாலோ பண்ணுறது மூலமாக தான் நீங்கள் என்ன செய்யலாம், சரியான கைடன்ஸை எடுத்துக்கொள்ளலாமா? ஓகே, ரைட். ஸோ இதில் நாங்கள் ஒரு ஆன்லைன் ஜாப் கிளாஸஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பாருங்கள் $79 per 11th ஏர்னிங் இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு வகையில் இதில் ஏர்ன் பண்ணுறாங்க. என்னென்னு